வெல்கம் பேக் டு நீங்கள் பார்த்து விஆர்ஜி மச்சால். நான் உங்கள் விஆர்ஜி. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போனோம், மக்களே ஃப்ரீ ஃபயர் தான். ஃப்ரீ ஃபயரில் நம்ம சேலஞ்ச் வீடியோ பண்ண போகிறோம். என்ன சேலஞ்சுனா பார்த்தீங்கன்னா, நம்ம நேரோ கேரக்டரை வச்சு எப்படி ஏஸ் அடிக்கலாம், எப்படி நம்ம கேமை ஜெயிக்க முடியும், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்லாம் சொல்ல போகணும் நம்ம. சரி மக்களே, நம்ம வளமை தான் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறது நேரத்துக்கு நம்ம நல்லா தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இந்த பெல்லை கணக்கு பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு வீடியோ ஓட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி மக்களே, நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நம்ம கேமுக்குள்ளே போகிறோம், வரமுன்னு தூக்கி போட்டு சாத்துறோம். இதை நம்ம பண்ண போகிறோம். நம்ம கேமுக்குள்ளே பூத்துட்டு நம்ம கண்ணை எடுத்து வச்சு பிரிக்க போகிறோம். நம்ம இங்கே சீக்கிரம் நான் கண்ணை காட்டுறேன். ஓகே, எட்ரா. மக்களே, நான் எப்போயே சொல்லிட்டேன், நான் ஒன்றும் அந்தளவுக்கு ப்ரோ பிளேயர் இல்லை. நான் அந்தளவுக்கு சூப்பர் ஹெட்ஷாட் வைக்க மாட்டேன். நான் அழுத்தி பிடிக்க தான் மக்களே, நான் அழுத்தி பிடிக்க தான். நான் என்னாலும் பிடிச்ச அளவுக்கு விளாட்றேன். கம்மனில் கழுவி விட்டாது எப்போயே சொல்லிட்டேன். எனக்கு விளையாட்டு தெரிஞ்சளவுக்கு தான் நான் விளையாடுற மக்களே. என்கிட்ட வந்து டிப்ஸு ட்ரிக்ஸு அதெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லி தருவேன். ஆனால் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் எனக்கு தெரில. ஆனால் கேட்டிங்கன்னா நான் சொல்லி தருவேன் எப்படி ஹெட்ஷாட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இப்போ கேட்டால் அது சந்தேகம் தான். நான் அந்தளவுக்குலாம் வைக்க மாட்டேன். நானே பேசிக்கலி நான் ஒரு நூப்பு தான். சரி மக்களே, எப்படி நம்ம நேரோ கேரக்டர் யூஸ் பண்ண சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஆரம்பித்தோம். நம்ம மற்றபடி எதுவும் பேச தேவையில்லை. நம்ம நேரோ கேரக்டரை போட்டுடலாம். நம்ம எங்கே ஃபைட் அதிகமாக நடக்கும், ஆளுங்க கூட்டவாங்க, நேரோ கேரக்டரை போட்டு விட்டுருணும். நேரோ கேரக்டரை போட்டு விட்டு தூரத்துலேயே நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி பாருங்க, அங்கே பார்த்தீங்களா என்ன மாதிரி ஹெட்ஷாட் வச்சேன். எனக்கே அதிசயமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஓசிக்கில் அடிச்சிடணும். பாருங்கள், 3 பேர்த்து டவுன் பண்ணி விட்டேன். இவன் அடிச்சிட்டேன், அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஏசி அடிச்சிட்டேன் நானே. வெரி சிம்பிள். இப்போ வந்த கேரக்டரு இந்த நேரோ கேரக்டர் இருக்கிறதுலையே ரொம்ப டார்ச்சரான கேரக்டரு. எனிமிக்கு டார்ச்சரு, நம்மளுக்கு ஜோக்கான கேரக்டரு. அதுவே நாம் எடுத்து வராமல் இருந்து எனிமி அடிச்சோன்னா நம்மளுக்கு டார்ச்சரான கேரக்டரு. அப்படி தான் நேரோ கேரக்டரை யூஸ் பண்ணியிருக்கானுங்க. இந்த நேரோ கேரக்டர் வந்து என்ன ஒரு ப்ளஸ்ஸு, நம்மளுக்கு நாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன ப்ளஸ்னால், குளோவாலும் போட முடியாது, ஹெல்த்தை குறைக்கும். அந்த பொம்மையை நம்ம பொம்மையை வந்து எனிமியை அடித்து உடச்சா கூட அது வந்து எனிமிங்கிறன்னு காட்டி கொடுத்துரும். இது எனிமிக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் நம்மளுக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸு இது. ஆனால் இது எனிமி நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம வேறு கேரக்டர் வச்சோம்னா நாம் அவ்வளோதான், நாம் செத்து போயிடுவோம் நம்ம. சரி, இப்போ நான் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா, இப்போ எனிமி வந்தானா ஹெல்த்தை குறைச்சிட்டு நேரோ கேரக்டரை போட்டு பார்ப்போம். இது ஒர்க் ஆனிச்சுன்னா ஓகே. இல்லைங்க, இன்னும் 2 டேமேஜ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். செத்துட்டாங்க இல்லைங்க. அப்படியே குறிப்பாக வாங்கிட்டேன்டா. இப்போ நேரோ கேரக்டரை போட்டு விட்டோம், கண்டிப்பாக நோக்காயிருவான். சொல்ல மக்களே, நேரம் போ அடிக்கா இது குழாப்பு அப்படி ஏறி போவோம். ஓகே, ஒன்று ரெண்டு. ஓகே, இப்போ நம்ம கில்லை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, மீன் ஆடப்பா, நல்ல வேலைடா, செத்துறான்டா. இந்த இடத்துக்கு நான் செத்துப்பேன் போல. பார்த்தீங்களே என்ன மாதிரி ஹெட்ஷாட்டு. ஐயோ, வேற மாதிரி. வேற மாதிரி ஹெட்ஷாட் வைக்கிறேனே. சாப்பு இவனுக்கு ஹெட்ஷாட்டு. நல்ல ஹெட்ஷாட் வைக்கிறேன்டா. மக்கள் இப்போ கேளுங்க மக்கள், கமெண்ட் எப்படி ஹெட்ஷாட் வைக்கணும் நான் சொல்லித்தரேன் மக்களே. நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லித்தரேன் மக்களே உங்களுக்கு. நல்ல ஹெட்ஷாட் வைக்கிறேனே நான். எனக்கு அதிகமாக இருக்குது. நான் இப்போல்லாம் வைக்க மாட்டேனே. சரி, முதல் கண்ணை எடுத்துப்போம், யூஎம்பி எடுத்துப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு போர்டு பொம்மைக்கிட்டா இல்லை வேணாம். இவனுக்கு நம்ம குளோல் வாங்கி கொடுத்துடலாம். நம்ம சவர் பண்ணமையாக இருந்தால் இவனை நம்ம ரிவ்யூ பண்ண வாய்ப்பு இருக்குது. மக்களே, நீங்கள் வந்து தனியாக நீங்கள் கேம் விளாட்றீங்க, சிஎஸ் புஷ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யாருமே ஃப்ரெண்ட் இருக்க மாட்டாங்க கேமில். நீங்கள் ஒண்டி தான் புஷ் பண்ணணும். அதனால் எவனா உங்கள்கிட்ட காசு எக்ஸ்ட்ரா வந்தால் அவங்க ஏதாச்சும் பொம்மை குளோல் கேட்டாங்கன்னா வாங்கி கொடுத்துருங்க. வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவங்கிட்ட வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க பின்னாடி போனீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் நோக்கார டைமில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவானுங்க. இது பேசிக்கலி எனக்கு அதே நடந்திருக்கு. நல்ல ஹெட்ஷாட் வச்சுருக்கேனே. மிஸ் பண்ணிட்டேன். நேரோ தப்பாக போட்டேன். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கரியவட்டி மாதிரி நடந்திருக்கு கேமில், அதை நான் சொல்கிறேன். இப்படி நல்ல வேலை பேசியிருக்க அடிக்கிறாடா. பேசியிருக்கும்போது பேசாத போது ஆடுறா. பொய்யால என்ன அடி அடிக்கிறேன் இல்லைடா. நீ வருவல்ல இல்லைடா, அவனுக்கு இப்போ ஃப்ரீஸை போட்டு முடிக்கிறடா. அப்படியே ஐயோ, எட்டு விழுவில் இல்லை. ஃப்ரீஸை எடுக்கிறேன். போடுறா ஃப்ரீஸை. மாட்டில் போல 4 நாள் எழுத்து குறையுது. ஏறா ஜாய் ஏறா. எங்கடா அவன்? டேய், என்னடா எங்கடா? அவங்க கூட போயே தேவையில்ல. நம்ம வேறு எங்கேயாச்சும் போய்க்கலாம். நீங்களா இருக்கான் ஏனிமையா இல்லை. அப்புறம் உட்கார்றா. அங்கே உட்காந்து போ. ஓகே, இப்படி போடு. அடிக்கிறான். இல்லைடா, நீ மேலே போடு நேரோ போடு. சாவடி
இப்படி தான் மக்கள், இப்படி தான் நெரோ யூஸ் பண்ணணும். உங்களுக்குலாம் என்னவோ ஜோக்கர் நெரோ யூஸ் பண்ணுவீங்க, அது எனக்கே தெரியும். இதெல்லாம் பிகினர்ஸ் நெரோவே யூஸ் பண்ணதில்லை. மற்றவங்க வந்து குரோனோ அந்த மாதிரி கேரக்டர் யூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறது கொஞ்சம் யூஸாக இருக்கும். அடி 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 ஹெட்ஷாட் போடு, நாங்கள்லாம் அழுத்தி பிடிடா. எவனாவது எக்ஸாமேட்டில் அழுத்தி பிடிச்சிருப்பானா, நான் அழுத்தி பிடிப்பேன்டா. அந்தளவுக்கு நான் அழுத்தி பிடி. ஓகே, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், யாரெல்லாம் வந்து பிகினர்ஸ் மீன் நெரோ யூஸ் பண்ணாத ஆளுங்க, அவங்களுக்கு தான் சொல்லித்தரது. நெரோ யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணுவீங்க, என்னோட சூப்பராக யூஸ் பண்ணுவீங்க. நெரோ யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ நான் சொல்கிறேன். நெரோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை முதல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் சண்டை போடுறீங்கன்னா அந்த எனிமியை நீங்கள் எழுத்து நல்லா குறைச்சிட்டிங்கன்னா அந்த எனிமி மேலே வந்து நெரோ போட்டிருக்கேன், அதனால் குளாலும் போட முடியாது, ஹெல்த்தும் குறையும். அந்த டைம் தான் ஹெல்த்து குறையும் போது அவன் பயந்துக்கிட்டு நம்ம செத்துருவோம் சொல்லிட்டு நம்ம வந்து அந்த நெரோ கேட்டக்கிறத பொம்மையை உடைப்பான். அந்த டைம் வந்து நீங்கள் வந்து பூந்துட்டு அடிச்சிட்டிங்கன்னா அவன் செத்துருவான். இதை யூஸ் பண்ணுங்கள், ஒரு நல்ல ட்ரிக்கு இது டிப்ஸு. இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சோலோவாக நீங்கள் புஷ் பண்ண போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இது. பாருங்க, இவ்வளோ நேரம் போடுறோம், அவனுக்கு ஹெல்த்து குறையுது. பாருங்க, அவனுக்கு கில் நம்மளுக்கு வந்துடும். அடப்பாவி டேய், இவங்க நெரோ கேட்ட ஒரு பெரிய ஒரு கஷ்டம்னா நம்ம டீம்மேட் ஊசிகள் அடிப்பானுங்க, பயங்கரமாக அடிப்பானுங்க, சிம்பிளாக அடிச்சிடுவானுங்க. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கவே முடியாது. அதனால நீங்கள் சண்டை போட போகிறீங்கன்னா 1DP சண்டை போட்டுருங்க. உங்கள் டீம்மேட் பக்கத்துலேயே நிற்காதீங்க, நின்றீங்கன்னா உங்களுக்கு கில்லு கிடைக்காது, நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாயிருவீங்க. எங்கடா இருக்கான் இன்னொருத்தன், அல்றா வரண்டா கண்டிப்பாக மேலே தான்டா இருப்பேன், வரண்டா இல்லை மேலே இல்லையா, உள்ளே இருக்கானோ, அவன் உள்ளே தான் இருப்பான். உள்ள இல்லையா, அங்கே இருக்கான் பார்த்துட்டேன் அடி அடப்பாவிங்களா. இந்த மேட்ச் ஒரு கிலோ கூட அடிக்கலையே நானே. சரி மக்களே, நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ண நல்ல விஷயம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போ வீடியோ பிடிச்சிட்டு வரும். சரி மக்களே, அடுத்து இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.